காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோவிலுக்கு வருகை தந்த சட்டமன்ற மதிப்பீட்டுக் குழு அங்கு நடைபெற்று வரும் புனரமைப்பு பணிகளை ஆய்வு செய்தனர். விவரங்களுடன் இணைக்கிறார் செய்தியாளர் துரை வெங்கடேஸ்வரன். வணக்கம் துரை, விவரங்களை வழங்கலாம். கண்டிப்பாக இந்த தமிழக சட்டப்பேரவை பட்ஜெட்டிலே பல்வேறு துறையின் கீழ் ஒதுக்கப்பட்ட அந்த நிதிகள் முறையாக அந்த பணிகள் அமைக்கப்பட்டுள்ள அந்த புனரமைப்பு பணிகள், அதே போன்று பல்வேறு பணிகளுக்காக ஒதுக்கீடு செய்யப்பட்ட அந்த பணிகளுக்கான அந்த அந்த பணமானது முறையாக செலவிடப்படுகிறதா, அந்த பணிகள் துவங்கிவிட்டதா என்பது குறித்து பல்வேறு மாவட்டங்களில் தொடர்ந்து இந்த சட்டமன்ற மதிப்பீட்டு குழுவானது தொடர் ஆய்வுகளை மேற்கொண்டு வருகிறது. அந்த வகையிலே காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பணிகள், பல்வேறு 10 துறையின் கீழ் ஒதுக்கப்பட்டுள்ள பணிகள் முறையாக நடைபெறுகின்றனவா என்பது குறித்து ஆய்வு செய்வதற்காக இன்று தமிழக சட்டப்பேரவையினுடைய மதிப்பீட்டு குழு தலைவராக இருந்து வரக்கூடிய அந்த மதிப்பீட்டு குழு தலைவர் காந்திராஜன் உட்பட அந்த தலைமையிலான குழுவினர் 8க்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் அடங்கிய குழுவினர் தற்போது புகழ்பெற்ற காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் திருக்கோவிலிலே அந்த புனரமைப்பு பணிகளை அந்த முறையாக நடைபெற்றுள்ளனவா என்பது குறித்து ஆய்வுகளை மேற்கொண்டிருக்கின்றனர். அதனைத் தொடர்ந்து காஞ்சிபுரம் ராஜாஜி மார்க்கெட் அருகே இருக்கக்கூடிய ஏற்கனவே திறக்கப்பட்ட நிலையிலே தற்போது ஜவஹர்லால் நேரு மார்க்கெட் உள்ளிட்ட அந்த பணிகள் முறையாக நடைபெறுகின்றனவா, அதே போன்று நலத்திட்ட வாரியத்தின் கீழே அந்த கலைஞரின் கனவு திட்டம், வீடு கட்டும் திட்டம் பணி, அதே போன்று மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் நல மாணவர் விடுதி உள்ளிட்ட அந்த பல்வேறு பணிகளை தற்போது முறையாக பணிகள் தொடங்கி எவ்வாறு நடைபெற்று வருகின்றன என்பது குறித்தெல்லாம் ஆய்வினை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் தொடர்ந்து அந்த அரசு அலுவலர்கள் அடங்கிய அந்த ஆலோசனை கூட்டமும் பிற்பகல் வேளையிலே நடைபெற இருக்கின்றது. விவரங்களுக்கு நன்றி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.